இந்த கோவிலை சுத்தி ஒரு பறவையும் பறக்காது. அதே மாதிரி இந்த கோவிலோட கோபுரத்துல எந்த ஒரு பறவையும் உட்காராதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட கோபுரத்துல ஒரு கொடி இருக்கு. பொதுவா கொடினாலே எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம் தான் கொடி பறக்குங்க. ஆனா இந்த கோபுரத்துல இருக்கிற கொடி மட்டும் காற்றுக்கு எதிர் திசையில வீசிக்கிட்டு இருக்கு. இதையும் யாராலையும் எந்த சயின்டிஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பூரி ஜெகநாத் கோவில் கடற்கரையை ஒட்டி தான் இருக்குது. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த கோவில் உள்ள போயிட்டாலே அலையோட சத்தம் கொஞ்சம் கூட கேட்காதுன்னு சொல்றாங்க. இதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த கோவில்ல இருக்க கிருஷ்ண பகவான் காலையில எழுந்திருச்சு ராமேஸ்வரம் போயிடுவாருன்னும், மதிய உணவுக்கு திரும்பியும் பூரி ஜெகநாத் கோவிலுக்கு வந்துருவாருன்னும் ஐதீகமா. அதனால இந்த கோவில்ல விஷ்ணு பகவானுக்கு விருந்து மிகவும் தடபுடலா செய்யப்படுது. ஆனா இங்க சமைக்கிறதுல தாங்க விஷயமே. சமையலெல்லாம் தனித்தனி பாத்திரத்துல செய்ய மாட்டாங்களாங்க. ஒரே நேரத்துல 5 பானைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு சமைப்பாங்களாம். இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடியில உள்ள பானை வேகாதான், மேல உள்ள பானை தான் ஃபர்ஸ்ட் வேகுமா. பொதுவா கீழே உள்ள பானை தானேங்க ஃபர்ஸ்ட் வேகணும். அது என்ன மேல உள்ள பானை வேகுது? எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூரி ஜெகநாத் கோவில்ல தேர் இழுக்கிறாங்க. இந்த தேரையும் வருஷம் வருஷம் புதுசா தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை ஒரு சம்பிரதாயமா அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை மர்மங்களுக்கும் எப்பதான் பதில் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியல. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலை தமிழ் மன்னர் கட்டியிருக்காங்க. அதுதான் இதுல மிகப்பெரிய ஆச்சரியமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.